இருக்கீங்க? படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். எல்லாருடைய நடிப்பு நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. இப்போ இருக்கிறத வச்சு வாழணும். அதிகமாவே ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான கருத்தா இருக்கு. ஸ்டோரி அதான் குடும்பத்தோட நின்னு பார்க்கலாம். அதிகப்படியான ஆசைப்படக்கூடாது. இருக்கிறத வச்சு வாழ பழகணும். நம்மளுடைய வருமானத்துக்கு ஏத்த போல வாழணும். குடும்பத்தோட சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணணும். அது ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ரீகாந்தோட ஆக்டிங்கும் ஹீரோயினி ஆக்டிங் மத்த அம்மா அப்பா இருக்கிற எல்லாருடைய ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. குடும்பத்தோட தினசரின்ற பேர் வச்சதுனால நானும் கூட பார்த்தேன். நல்லா ஸ்ரீகாந்த் சாரும் புதுசா வந்திருக்கிற ஹீரோயினியும் நல்லா பண்ணியிருக்காங்க. தினசரின்ற அன்றாட லைஃப்ல ஐடி கம்பெனி நடக்கிற கதையை வந்து தத்ரூபமா எடுத்திருக்காங்க. ஒரு குடும்ப படமாவும் இருக்குது. இது அன்றாட தினசரி லைஃப்ல புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒற்றுமையா தான் சம்பாதிக்கணும்ன்றத கதையை அருமையா வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. இளையராஜா இசையமைப்பாளர் நல்லா அருமையா பண்ணியிருக்காரு. கதையும் நல்லா இருக்குது. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துறது. படம் வந்து 2 hours தான் சார். 2 hours. ஆனா அன்றாட தினசரி நடக்கிற ஐடி கம்பெனியுடைய கதையை வந்து மெயினா கருவா வச்சு ஒரு குடும்ப படமா எடுத்திருக்கிறது ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கு சார். இந்த படம் செம்மையா இருந்துச்சு. இதான் நான் வந்து பார்க்கறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் வந்து ஹீரோயின் வந்து செம்மையா நடிச்சிருந்தாங்க. ஹீரோயினும் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க அங்கிள். தினசரி பார்த்துட்டு வந்தாங்க. நல்லா இருக்குங்க. என்னன்னா என்ன ஒரு ஃபேமிலிக்குள்ள என்னென்ன நடக்குமோ அதை அப்படியே காட்டியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் சொல்றாங்க பழைய கதையை தான். ஆனால் பழைய கதை தான், ஆனால் நல்லா எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஸ்ரீகாந்தை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சின்ன பையன் மாதிரியே இருக்காரு இன்னும் கூட. அப்புறம் ஹீரோயின் அவங்க பார்த்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு பொண்ணு எப்படி மாறுவாங்களோ அதே மாதிரி மாறி இருக்காங்க. படம் ஃபுல்லாக வந்து தமிழ்நாட்டு பெண்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி வாழ்ந்துருக்காங்க. நல்லாவும் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகாந்தோட ஸ்டோரி வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு ஐடி ஊழியர். அந்த ஐடி ஊழியரில் என்ன ப்ராப்ளம் வரும், யார் யார்கிட்ட லோன் வாங்குவாங்க, லோன் வாங்கிட்டு அவங்களுக்கு வேலை இல்லைன்னா என்ன ஆகும், அதெல்லாம் டோட்டலாக சூப்பராக காட்டியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. இளையராஜா மியூசிக் அவர் சொல்லவே வேணாம். இப்போ ரெண்டு பாட்டு நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து உள்ள வந்து ஸ்க்ரீன்ல வந்து ஒரு 2-3 பாட்டு பழைய பாட்டு போட்டிருக்காரு. அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷன் சாங்ஸ்லாம் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. நிஜமா சொல்லணும், புதுசா வந்த பாட்டை விட பழைய பாட்டு ரொம்ப அந்த இடத்துல ஈர்ப்பா இருந்தது. நல்லா இருந்தது. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தே ஆகணும் இந்த படம். ஏன்னா ஃபேமிலிக்குள்ள நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே கிளீனா சொல்லியிருப்பாங்க. யார் என்ன தப்பு பண்ணாலும் ஃபேமிலிக்குள்ள சொன்னா மட்டும்தான் சரி பண்ண முடியும். தன்னிச்சையா முடிவு எடுத்தா ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணா ஃபேமிலி கூட சேர்ந்து பேசிதான் சால்வ் பண்ண முடியும். அது கிளீனா சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலி இன்னைக்கு தகுந்த மாதிரி இருக்கு. வாழ்த்துக்கள். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சாங்குங்க எல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு பார்க்குற